மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 23 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 12. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைப்பிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகின்றார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர். சிந்தனை: உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர். உண்மையான பெரியவராக விரும்புகிறீர்களா? உங்களுடைய வாழ்வு மற்றவர்களின் வாழ்வில் உண்மையாகவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறீர்களா? உண்மையான பெரியவராக, அதாவது விண்ணரசில் பெரியவராக வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஆண்டவர் பதித்திருக்கின்றார். அதை எவரும் தன் உள்ளத்தில் இருந்து அகற்றிவிட முடியாது. நரகத்தில் இருப்பவர் கூட இந்த ஆசையில் இருந்து விடுபட்டவராக இருக்க மாட்டார். ஆனால் அவராலே அதை அடைந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. எனவே எமக்குள் இருக்கும் இந்த ஆசையை உந்து சக்தியாக கொண்டு பெரியவராகும் உயர் நிலையை அடைந்து கொள்ள முயல வேண்டும். இந்த உயர் நிலையை அடைவதற்கான வழியை இன்று நற்செய்தி வாசகத்தில் இயேசு காட்டுகின்றார். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தொண்டராக இருப்பது என்பது என்னை விட மற்றவரை முன்னிலைப்படுத்துவதாகும். என்னுடைய தேவைகளை மற்றவர்கள் கவனித்து நிறைவேற்ற வேண்டும் என்பதிலும் பார்க்க நான் மற்றவர்களின் தேவைகளை கவனித்து நிறைவேற்றுவதாகும். மனித இயல்பு, இந்த உலக இயல்பு மற்றவரை அல்ல, தன்னை முதன்மைப்படுத்துவதிலேயே நாட்டம் கொண்டுள்ளது. ஆனால் உண்மை என்னவென்றால், நாங்கள் எங்களை முதன்மைப்படுத்துவது என்பது மற்றவர்களை முன்னிலைப்படுத்துவதே ஆகும். மற்றவர்களை முதன்மைப்படுத்துவது அவர்களுக்கு நல்லதே, ஆனால் எங்களுக்கோ மிகவும் நல்லது. நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்யவே படைக்கப்பட்டவர்கள், மற்றவர்களுக்கு தொண்டு செய்யவே படைக்கப்பட்டவர்கள். எங்களை மற்றவர்களுக்கு தானமாக எவ்வித பெருமதியும் நோக்காது கொடுக்கவே படைக்கப்பட்டவர்கள். இதனை நாம் செய்யும்போது எம்மை நாம் இழந்துவிடப் போவதில்லை. மாறாக இது எங்களை கொடுக்கின்ற ஒரு செயல், மற்றவரை முன்னிலைப்படுத்துகின்ற செயல். இதன் மூலம் நாங்கள் யார் என்பதையும் அதற்காகவே நாங்கள் படைக்கப்பட்டோம் என்பதையும்
அறிந்து கொள்கிறோம். நாங்கள் அன்பாக மாறுகின்றோம். அன்பு செய்யும் ஒருவர் சிறந்தவர், பெரியவர், அவரையே கடவுள் உயர்த்தி வைப்பார். இன்று நாம் பெற்ற அழைப்பின் பெருமையையும் தாழ்ச்சியையும் சிந்திப்போம். மற்றவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு பணியாளர்களாக வாழ முடிகின்றதா? மற்றவர்களுக்கு முன் எம்மை தாழ்த்த வேண்டும் என்ற தெரிவை மேற்கொள்வோம். செபம். ஆண்டவரே, தாழ்ச்சியான உள்ளத்தை எங்களுக்கு தாரும். அப்போது உமது நிறைவான அன்பிலே நாங்களும் பங்காளராவோம். ஆமென்.